இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு பிரெட் புட்டிங் கேக் தான் செய்ய போறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி ஆனா டேஸ்ட்டாவும் இருக்கும். வீட்ல இருக்க சில பொருட்கள வச்சே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பால், 3 பிரெட் ஸ்லைசஸ், கூடவே கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர், வெள்ள சர்க்கரை. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன்ல வெள்ள சர்க்கரைய போட்டு அத நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேரமலைஸ் பண்ண சுகர நான் மைதா டஸ்ட் பண்ண பாத்திரத்துல அடியில ஊத்திக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஈவனா இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். ஒரு பேன்ல 1/2 கப் பால் ஊற்றி அதில் 1/4 கப் சர்க்கரையை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் 1 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். அது கூட 1/4 கப் பால் ஊற்றி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்துக்கிறேன். கலந்த இந்த கஸ்டர்ட் மில்கை நம்ம கொதிக்க வச்சிருக்க பாலில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதோட சைட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் ஸ்பாட் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஒயிட் மட்டும் இருக்க மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அந்த பிரெட் ஸ்லைசஸை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பிரெட் க்ரம்ஸாக மாற்றி எடுத்துக்க போகிறேன். நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸை நம்ம கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கரைக்கவே முடியல, ரொம்ப திக் பேட்டராக இருக்குன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நல்லா எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி ஊற்றி வச்சுருந்த சுகர் கோட் மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த பேட்டரை போட்டு அதெல்லாம் ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடானதும் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டரை மேலே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டுருங்க, இல்லைன்னா நம்ம ஸ்டீம் பண்ணும்போது வர ஆவிலாம் இது மேலே பட்டு பட்டு ஈரமாயிடும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்து கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு தட்டு வச்சு அதை ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. நம்ம அடியில் கேரமலைஸ் பண்ண சுகர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு சிரப் மாதிரி வரும். அதனால் டக்குன்னு ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. இப்போது ஸ்லைசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். அதே சமயம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.